மே 1ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆக போற படம் தான் சூர்யா அவர்களோட ரெட்ரோ. இந்த படத்துக்கு ரீசெண்டா, அதாவது நேத்து ஈவினிங்க்கு மேல அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணப்பட்டு சில மணி நேரத்திலேயே மிகப்பெரிய வசூல் எடுத்திருக்கு தமிழ்நாட்டுல. அது மட்டும் இல்லாம மற்ற ஸ்டேட்ஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஓவர்சீஸ்ல எப்படி வந்திருக்கு, இதுவரையும் வேர்ல்டு வைடு இந்த படம் டே 1க்காக எவ்வளவு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்ப்போம். இது இல்லாம குட் பேட் அக்லி இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, தமிழ்நாட்டுல எவ்வளோ, அதே மாதிரியே கேங்கர்ஸ் நேற்று ஒரு சூப்பரான கலெக்ஷன் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட உலகம் முழுக்க 3 நாள்ல 10 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். அப்புறம் போன வாரம் ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள், அப்புறம் மலையாள திரைப்படங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். அதுலயும் இந்த வாரம் வெறும் 3 நாள்ல கிட்டத்தட்ட 60 கோடிக்கு மேல வசூல வாரி குவிச்சிருக்க படம் தொடரும். மோகன்லால் அவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருக்கு தொடரும். அது எவ்வளவு நேற்று கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலை ரொம்ப தெளிவா பார்த்துருவோம். இது இல்லாம இன்னைக்கு 80 இயர்ஸ் ஆஃப் பாகுபலி 2. ஸோ ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிச்சு வசூல் ரீதியா. இன்னைக்கு வரையுமே அந்த படத்தோட சில ரெக்கார்டை எந்த படமுமே பிரேக் பண்ண முடியல. ஸோ அந்த படம் என்னெல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கு, எப்படி ஏற்பட்ட வசூல் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சு, அதாவது ஒரு ஜிப்லி ஆர்ட் ஒன்று வச்சு இது என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை காதல் மன்னன் சொல்லியிருந்தீங்க. ஆனா அந்த காரை வச்சு சில பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. மே மாதம் அப்படிங்கிற படம் தான். ஆமாங்க, மே மாதம் அப்படிங்கிற படத்துல வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். ஸோ அதை நான் ஒரிஜினல் ஃப்ரேமை கூட ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆஸ்டர் கார்டன் அப்படிங்கிறவரு, அப்புறம் சசி குமார், சிவசங்கர், ஜே தருண், ஜேடி, அப்புறம் சாஷி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஸோ வசூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோவை பார்க்குறவங்க லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சின்னர்ஸ் அப்படிங்கிற படத்தோட டேட் 10. இந்தியாவில் 62 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் $161 மில்லியன் இதுவரையும் கலெக்ட் பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட 1370 கோடி கிட்ட வருது. இந்தியாவில் மட்டும் டோட்டலா 6 கோடியே 78 லட்சம். இந்த வீக்கெண்டு நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு, பெரிய கலெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். நேசா 2 இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியாவில் 43 லட்சம், நேற்று 3வது நாள். டோட்டலா 1 கோடியே 60 லட்சம். அன்டில் டான் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹாரர் திரைப்படம் இந்தியாவில் இந்த படம் நேற்று 1 கோடியே 15 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலா 3 கோடியே 59 லட்சம். இந்த படத்துக்கு நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. $18.1 மில்லியன். கிட்டத்தட்ட இது மட்டுமே 150 கோடி கிட்ட வருது. $15 மில்லியன் இந்த படத்துக்கு பட்ஜெட். சின்ன பட்ஜெட் தான். ஸோ வழக்கமா ஹாரர் மூவினாலே ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல தான் எடுக்கப்படும். இது அதே மாதிரியே ஒரு கம்மியான பட்ஜெட்ல நல்ல வசூல் எடுத்திருக்கு இந்த 3 நாள்லயே. அப்புறம் ஜாட் திரைப்படத்தோட டே 18 இந்தியாவில் 2 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 24 லட்சம். இந்தியா முழுக்க 100 கோடியே 30 லட்சமும், உலகம் முழுக்க 114 கோடியே 86 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. கேசரி சாப்டர் 2 இந்த படமே நேற்று ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. 10வது நாள் இந்தியாவில் 9 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 25 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. 78 கோடியே 19 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 105 கோடியே 68 லட்சம். அதாவது இந்த படம் இந்த வீக் நல்லா போயிருக்குங்க. இந்த வீக்கெண்டு சூப்பரா போயிருக்கு. அப்கமிங் டேஸ்லயும் இந்த படம் ஒரு பெரிய நம்பரை எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ படமும் சூப்பரா இருக்கு, எல்லாராலையும் பேசப்படுது. கிரவுண்ட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு படம் இம்ரான் ஹாஷ்மி அவர்களோட திரைப்படம். டே 3 இந்தியாவில் 2 கோடியே 35 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 50 லட்சம். இந்தியாவில் டோட்டலா 5 கோடியே 68 லட்சமும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 5 லட்சம். ஒரு டிசாஸ்டர் கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. மரண மாஸ் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 18 கேரளாவில் 30 லட்சம், வேர்ல்டு வைடு 32 லட்சம். 21 கோடியே 69 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணிருக்கு. ஆலப்புழா ஜிம்கானா இந்த படம் டே 18 கேரளாவில் 74 லட்சம். இதுல ஆந்திரா தெலுங்கானால கிட்டத்தட்ட 1.25 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் நேத்து 3 கோடியே 21 லட்சம். 39 கோடியே 55 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 66 கோடியே 83 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. தொடரும் நேத்து ஒரு சரியான கலெக்ஷன் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். டே 3 கேரளால 9 கோடியே 5 லட்சம், தமிழ்நாட்டில் 72 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 20 லட்சம், கர்நாடகால 90 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 25 லட்சம், ஓவர்சீஸ்ல 14 கோடியே 86 லட்சம். நேத்து மட்டுமே இந்த படம் 25 கோடியே 98 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. ஸோ சரியான நம்பரை வாரி குவிச்சிருக்குங்க. அல்டிமேட்டான ஒரு நம்பர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் கேரளால 21 கோடியே 28 லட்சமும் இதுவரையும் டோட்டலா 3 நாள்ல. தமிழ்நாட்டில் 1 கோடியே 61 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 54 லட்சம், கர்நாடகால 1 கோடியே 81 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 63 லட்சம், ஓவர்சீஸ்ல 40 கோடியே 96 லட்சம்,
உலகம் முழுக்க 66 கோடி 83 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் 3 நாள்ல சரியான கலெக்ஷன் ஆல்ரெடி பிரேக் ஈவன் பண்ணி சரியான ப்ராஃபிட் எடுத்துருச்சுங்க இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட்லயே. அப்புறம் 10 ஹவர்ஸ் அப்படிங்கிற தமிழ் படம் டேட் 10 தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். 1,75,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1,92,00,000 வந்து வசூல் பண்ணிருக்கு. அப்புறம் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டே 18 நேற்று ஒரு சரியான கலெக்ஷன். தமிழ்நாட்டில் 2,05,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40 லட்சம், ஓவர்சீஸ்ல 1 கோடி, உலகம் முழுக்க 3,45,00,000. ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக இதுவரையும் ட்ரேடு நம்பர் படியே 151,32,00,000, 150 கோடியை கடந்திருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 29,62,00,000, ஓவர்சீஸ்ல 68,04,00,000, உலகம் முழுக்க 248,98,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 18 நாள்ல அல்டிமேட்டான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. அதை தாண்டி நிறைய பேர் ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டரே சொல்லிட்டாரு, இன்னுமா நீ வந்து ஒவ்வொரு கோடியா போட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது நம்ம முன்னாடியே சொன்னதுதான், நம்ம சொல்றது ட்ரேட் வட்டார நம்பர் தான், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ப்ரொடியூசர் 200 கோடின்னு சொன்னா கூட நம்ம இதுல இருந்து என்ன அப்டேட் ஆகுது, இதுல நம்மளுக்கு எந்த அளவுக்கு சோர்ஸ் வருது அதை வச்சுதான் நம்ம சொல்ல போறது. ப்ரொடியூசர் நம்பர் அதுக்கு வந்து நம்ம சேலஞ்சே கொடுக்கல, நம்ம சொல்ல போறது ட்ரேட் நம்பர் தான், அதுல எந்த மாற்றமுமே இல்லை. சச்சின் ரீ-ரிலீஸ் இந்த படத்தோட டேட் 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 50 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம். டோட்டலா தமிழ்நாட்டில் 8,58,00,000, உலகம் முழுக்க 10,45,00,000, 10 கோடி உலகம் முழுக்க கடந்திருக்கு. சச்சின் ரீ-ரிலீஸ்ல சுமோ நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டில் 19 லட்சமும், உலகம் முழுக்க 21 லட்சம். தமிழ்நாட்டில் டோட்டலா 50 லட்சமும், வேர்ல்டு வைடு 56 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட், ஒரு மோசமான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ கேங்கர்ஸ் நேற்று எப்படி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 4 நான் கூட இன்ட்ரோல டே 3 சொல்லிட்டேன். டே 4 தமிழ்நாட்டில் 2,85,00,000, வேர்ல்டு வைடு 3,65,00,000. ஸோ டோட்டலா 8,16,00,000 தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 10,04,00,000, 10 கோடியை கடந்திருக்கு. 15 கோடி பட்ஜெட், ஒரு நல்ல கலெக்ஷன் இந்த ஓப்பனிங் வீக்கெண்ட்ல. வரப்போற நாட்கள்ல இந்த படம் எப்படி போகுது அப்படிங்கறத பார்ப்போம். அப்புறம் ரெட்ரோ படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ஷன், இதை சொல்லும் போது எத்தனை மணி அப்படிங்கிறதையும் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். கரெக்டா நான் ஷூட் பண்ணும்போது 5:30 மணி. ஸோ 5:30 மணிக்கு இந்த படம் 3,86,00,000 வந்து புக் ஆயிருக்கு. கர்நாடகால 26 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 10 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 94 லட்சம், 5,16 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு இப்போதைக்கு. ஸோ 5 கோடிக்கு மேல இப்போதைக்கு டே 1 கலெக்ட் பண்ணி வச்சிருக்குங்க. அட்வான்ஸ் புக்கிங்ல இன்னும் 2 நாள் இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல நம்பர் வரும், தமிழ்நாட்டிலே பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் பாகுபலி 2ஓட கலெக்ஷனை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒரு படத்துக்கு மொத்த இந்தியாவுமே காத்திருக்குமா அப்படின்னா, எனக்கு பாகுபலி 2க்கு அப்புறம் வேற எந்த படமும் எனக்கு அப்படி தோணல. கண்டிப்பா நம்மளோட எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போய் உட்கார்ந்தோம்ல, அந்த நம்பிக்கையை இந்த படம் பெரிய அளவுல பூர்த்தி செஞ்சது. படம் வசூல் ரீதியா இன்னைக்கு வரையும் நிறைய படங்களால முறியடிக்க முடியாத சாதனைகள் எக்கச்சக்கமா வச்சிருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானால 327 கோடி 90 லட்சம், தமிழ்நாட்டுல 151 கோடி 75 லட்சம். அதாவது கிட்டத்தட்ட 5 வருஷம் இதுதான் தமிழ்நாடோட ஹையஸ்ட் கிராசரா இருந்தது. தமிழ் படங்களே இந்த படங்களை முறியடிக்கல. லேட்டரா வந்து விக்ரம், ஜெயிலர், லியோ அப்படின்னு நிறைய படங்கள் வந்து வசூல் முறியடிச்சுது. அப்புறம் கர்நாடகால 129 கோடி, கேரளால 75 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 732 கோடி, இந்தியா முழுக்க 1,417 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு 387 கோடியே 77 லட்சம். டோட்டலா 1,804 கோடியே 77 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 250 கோடி பட்ஜெட். இந்தியாவில மட்டுமே 675 கோடி ஷேரு, வேர்ல்டு வைடு ஷேர் 832 கோடிக்கு மேல வந்தது. 350 கோடி இந்த படத்துக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ். ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர், இண்டஸ்ட்ரி, இந்தியாவோட இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வசூலை வாரி குச்சுது. இந்த படம் உங்களோட எத்தனை பேரோட ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப், ரஹ்மான்.